முத்தியாரத்துல இருந்து ஆமா முத்தியாரம், முள்ளக்காடு, முக்காணி, ஆத்தூர், காயல், ஸ்பிக்கு அங்க எல்லாமே முத்தியாரம், முள்ளக்காடு, ஸ்பிக்கு, காயல், முக்காணி, ஆத்தூர் அங்க இருந்து இவ்வளவு ஆட்களும் இருக்கு. இன்னும் இருக்கு பல்க்கு தாண்டி பாலம் அதுன்னு நிறைய இருக்கு. அவங்க இருந்து இவ்வளவு நான் எப்படி 5 லட்சம் குடும்பத்து மேல இருக்கும். இந்த 5 லட்சம் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும். தயவு செய்து எங்க அளத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்க. அது எனக்கு முத்துமாரி. தூத்துக்குடி மாவட்டத்தின் பாரம்பரிய தொழிலான உப்பு மீன்பிடி தொழிலை அழிப்பதற்கு பன்னாட்டு நிறுவனமான ஹோண்டாய் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு உப்பு உற்பத்தியாளர்கள் செய்யக்கூடிய உப்பு நிலங்களையும் மீன்பிடி உற்பத்தி தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நிலங்களையும் கையகப்படுத்துவதற்கு தீவிரமான முயற்சி எடுத்து வருகிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் திமுக ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை முத்தியாபுரம் முள்ளக்காடு பகுதியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது போராட்ட களத்தில் இருந்த தாவேகா நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் அதே திமுக எடுத்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு உப்பள தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள் என ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தனியாக மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய கேள்வி, பாரம்பரியமாக உப்பு தொழில், மீன்பிடி தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று இருக்கிற அந்த சட்டத்தை, விதியை மீறி இன்றைக்கு கப்பல் கட்டுந்தளம் அமைப்பது நியாயமில்லை, சட்டத்துக்கு விரோதமானது. அதே போன்று மக்களிடம் கடந்த ஓராண்டு காலமாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவில்லை. கப்பல் கட்டுத்தளம் அமைத்தால் கடலில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் எப்படி பாதிக்கப்படும் என்ற சுற்றுச்சூழலுடைய அந்த தணிக்கை அறிக்கை மக்களிடம் வெளிப்படையாக தரவில்லை. அதே போன்று பசுமை தீர்ப்பாயம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் அடிப்படையில் மக்களிடம் கருத்து கேட்புகள் நடத்தி அதன் பின்னால் இந்த திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். எனவே பொதுமக்களிடம் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்ததும் தாண்டி புறவாசல் வழியாக இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து வருகிறது. எனவே எங்களுடைய வாழ்வாதாரம் 400 ஆண்டு காலம் போராடி பெற்றிருக்கிற எங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்று இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் அரசு மறுபரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தீவிரமாகும் என்று உப்பள தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், உப்பு உற்பத்தியாளர் என அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பேச்சுமுத்து, சிஐடி மாவட்ட தலைவர். தொழிலுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த அந்நிய கம்பெனிகளுக்கு, அதாவது ஹோண்டாய் கம்பெனிகளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு வேகமாக இல்லை, இப்போ அதுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறதுல ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு தாவேக அரசாங்கமும் ஆதரவா இருந்தாங்க. தாவேகா அங்கே கூடிய அழைத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாம் அமைச்சர் உட்பட எல்லாருமே பார்க்க வந்தாங்க. நியாயம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்முடைய கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கு மேல இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு உப்பளத்து தொழிலை அழிச்சிட்டு கப்பல் கட்டக்கூடிய தளத்தை உருவாக்குவதற்கு அவங்களும் இன்னைக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு உப்பள தொழிலாளர்கள் இந்த தூத்துக்குடி வட்டாரத்தில் நகரத்தை வாழக்கூடிய மக்களுடைய ஆதரவோட உப்பள தொழிலாளர்களும் உற்பத்தியாளர்களும் தன்னந்தனியாக நின்று அந்த கப்பல் கட்டும் தளத்துக்கு எதிரான முறையில் அந்த போராட்டத்தில் இறங்கிறது முடிவெடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நம்முடைய தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளிகள், உற்பத்தியாளர்கள் சேர்ந்து இன்னைக்கு அவங்க இண்டிவிஜுவல் பெட்டிஷன் தனித்தனியாக அந்த மனு இன்னைக்கு கொடுக்கறது இன்னைக்கு அலிசாய்ஸ் வந்திருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு மனு கொடுக்கறது வந்திருக்காங்க. மனு வாங்கறதுக்கு அவங்களுக்கு முடியல, இருந்தாலும் மனு வாங்கறதுக்கு அவங்களுக்கு முடியல. இன்னைக்கு இல்லைனாலும் நாங்கள் நாளைக்காவது அதெல்லாம் போட்டு கொடுத்துருன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே தொழிலாளிகள், உற்பத்தியாளர்கள் நீங்கள் அந்த மனு கொடுக்கறதுக்கு வராங்க. உடனடியாக மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி அந்த திட்டத்தை கைவிடணும். உடனடியாக தொழிலாளர்களுக்கு, அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு அந்த இடத்தை உற்பத்தியாளர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுல மாற்றம் இல்லைன்னு சொன்னா தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அதை சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஏற்படும் என்பதை தெரிவித்து போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்து முடிச்சிருக்கிறேன்.